என்பழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். கூலி ரம்பேஜ் தான் இன்னைக்கும் பேசு பொருள். ஏன்னா கூலி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நமக்கு கண்டென்ட் அதுதான். தொடர்ச்சியா நீங்க கூலியுடைய அந்த முன்பதிவு என்ன மாதிரியான சாதனையை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. பல்வேறு பகுதிகளிலும் கூலி படத்தினுடைய டிக்கெட் முன்பதிவுங்கிறது இதற்கு முன்பு வெளியான மிகப்பெரிய வெற்றி படங்களினுடைய சாதனைகள்ல அடிச்சு நொறுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா கர்நாடகாவில் இப்போ வரைக்கும் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் KGF 2 தான் அங்கே மைல் ஸ்டோனாக நிற்கிது. அந்த படத்தினுடைய முன்பதிவு சாதனையை ஜஸ்ட் 30 மினிட்ஸில் முறியடிச்சிருக்கு கூலி திரைப்படம். ஒரு அரை மணி நேரத்தில் 10,000 டிக்கெட் சேல் ஆகிருக்கு. அதுபோல் இன்னும் பல ரெக்கார்ட்ஸ் தொடர்ச்சியாக இந்த படம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலுமே இதை நம்மால் பார்க்க முடியுது. அதிலும் பல இடங்களில், அதாவது தமிழ்நாடு தவிர்த்த பல இடங்களில் கூலி ஒரு 4 ஸ்க்ரீன் இருக்குது ஒரு மால் அப்படின்னு சொன்னால், அந்த 4 ஸ்க்ரீனில் 3 ஸ்க்ரீன்களில் கூலி தான் ஓடுது. 4வது ஸ்க்ரீனில் கூட ஒரே ஒரு காட்சி மட்டும் வார் 2க்கு ஒதுக்கப்பட்டு மீதி காட்சிகள்லாம் கூலி படத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதை நான் இந்தியா முழுக்க, அதாவது நேற்று தான் நேற்றும் தான் முழு அளவில் அந்த முன்பதிவு தொடங்குச்சு இந்தியா முழுக்க. அதற்கு முந்தின நாள் கேரளாவில் தொடங்குச்சு. அப்படி அந்த முன்பதிவு தொடங்கிய உடனே ஒரு 24 மணி நேரம் கழித்து, அப்போ தான் ஈவனாக எல்லா பகுதியிலும் அந்த முன்பதிவு இருக்கு இல்லையா. அதனால் ஒரு 24 மணி நேரம் கழித்து இந்த இந்தியா முழுக்க இருக்கிற பகுதிகளில் செலக்டிவாக எடுத்து பார்த்தா நான் சொன்ன இதுதான் நடந்திருக்கு. இத்தனைக்கும் வார் 2வை 6500 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுறதா அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அந்த 6500 ஸ்க்ரீனுங்கிறது காட்சிகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா குறைவான காட்சிகள் தான். ஆனால் கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஸ்க்ரீன்ஸ் கூலிக்கு கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் ஷோ டைம் கூலிக்கு கொடுத்துருக்காங்க. அதே நேரம் இந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே 50%, 60% இந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ரிலீஸ்க்கு இன்னும் 4 இருக்குது, 5 நாள் இருக்குது. அந்த 5 நாள் இருக்கும்போதே 50% மேலே இருக்கைகள் நிரம்பி இருக்கு. இது வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸு, அதே நேரம் ரிலீஃப் அவங்களுக்கு. ஏன்னா அங்கே இருக்கிற தியேட்டர் செயின்ஸில் ஒரு 30% ஆடியன்ஸ் வந்தாலே அவங்களுக்கு பெரிய நிம்மதி ஆகிடும். அப்போ ஆடி தப்பிச்சிட்டுண்டா, நமக்கு லாஸ் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில் அவங்க படங்களை ஓட்டுவாங்க. இது வரைக்கும் வந்த பெரிய பெரிய படங்கள், இந்தியில் ரிலீஸ் ஆன படம் அல்லது வேறு படங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா, அங்கே மல்டிப்ளெக்ஸ் உரிமையாளர்கள் சங்கம் ஒவ்வொரு வாரமும் ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அதில் இந்த வாரத்தில் எந்த படம் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு ஓப்பனிங் டே, அப்புறம் ஓப்பனிங் வீக்கெண்டு, அப்புறம் வீக் டேஸு, இதில் என்ன மாதிரியான ஆடியன்ஸ் அட்டண்டன்ஸ் இருந்தது அப்படிங்கிறது அவங்க கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஓப்பனிங் வீக்கெண்டில் ஆவரேஜாக 30% இருந்தாக்கா அவங்களுக்கு அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு அந்த படம். அதே போல் வீக் டேஸில் 18% 20% வந்தாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க நிலை. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் வீக்கெண்டுக்கே கிட்டத்தட்ட, அதாவது ஓப்பனிங் டே ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல், எல்லா இடத்துலையும் வெளிநாடுகள் உட்பட எல்லா இடத்துலையுமே ஹவுஸ்ஃபுல்லு. அதுக்கு அடுத்த 3 நாட்களும் கூட மேக்சிமம் ஹவுஸ்ஃபுல்லு, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபில்லிங், அந்த லெவலில் தான் இந்த படத்துக்கான புக்கிங் இருக்குது. அப்புறமா வீக் டேஸில் தான் இனி அது படத்தை பொறுத்து வீக் டேஸில் ஃபுல்லாகும் அல்லது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வருவாங்க அப்படிங்கிறத அப்போ தான் சொல்ல முடியும். இப்போ இந்த ஓப்பனிங் வீக்கெண்டு, அந்த 4 நாட்களுக்கான அந்த டிக்கெட் புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்காங்க தியேட்டர் ஓனர்ஸு. அத்தனை படத்துடைய அந்த முன்பதிவு ரெக்கார்டையும் கூலி படம் தகர்த்தெறிந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இது ரஜினி அப்படிங்கிற இந்த நடிகருடைய அந்த வீச்சு, அந்த தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இப்போ எல்லாருமே திரும்ப பேசுகிறாங்க. அப்போ இத்தனை நாள் தெரியாதான்னா, இத்தனை நாள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு கால இடைவெளி வரும்போது மறந்துடுவாங்க. இப்போ பாஷாவில் அவருக்கு என்ன, அவருடைய ரேஞ்ச் என்ன, அந்த படம் எப்படி ஓடுச்சு அப்படிங்கிறது இப்போ இருக்கிற பசங்களை கேட்டால் இவங்களுக்கு தெரியாது. ஆனால் சொல்ல கேள்விப்பட்டிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த அனுபவம் அவங்களுக்கு இருக்காது. அதே போல் படையப்பால என்ன ரேஞ்சு, படையப்பா அப்போ எப்படி இருந்தது ரஜினியோட ரேஞ்ச் அப்படிங்கிறது, இல்லை பாபா டைமில் எப்படி இருந்தது, இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது இல்லையா. அந்த நாட்களை எல்லாம் திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்கு இந்த கூலி அந்த முன்பதிவு. பலருக்கும் இப்போ அந்த பாபா படத்துக்கு டிக்கெட் வாங்கினது, அல்லது எந்திரனுக்கு டிக்கெட் வாங்கினது, சிவாஜிக்கு டிக்கெட் வாங்கினது,
அதெல்லாம் வந்து இப்போதான் நினைவுக்கு வருது. ஆஹா, அந்த நம்ம இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் நம்ம எப்போ பார்த்துருக்கோம்? நம்ம படையப்பாவிலே பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா பாபாவில் பார்த்தோம், சந்திரமுகியில் பார்த்தோம், எந்திரனில் பார்த்தோம், சிவாஜியில் பார்த்தோம். ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறோம். இப்போ இந்த வாட்ஸ்அப் பசங்களுக்கெல்லாம் வந்து இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு அவங்களுக்கு. ஏன்னா இப்போ தான் அவங்க இதை பார்க்குறாங்க. இதுக்கு முன்னே வந்து வெவ்வேறு ஒரு டுபாகூர் படத்துக்கெல்லாம் கூட வந்து என்ன மாதிரி பில்டப் கொடுத்து எவ்வளோ பொய்யான வசூல் கணக்கு சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்த்தாங்க. சில நேரத்தில் அதை அவங்க நம்பினாங்க. ஆனால் ஆர்கானிக்காக ஒரு படத்துக்கு இப்படி ஒரு வசூல், இப்படி ஒரு ரெக்கார்டு அப்படிங்கிறது வந்து அவங்களே இப்போ தான் பார்க்குறாங்க. அது யார் விட்னஸிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த கூலி படத்தில் தான். அதனால் அவங்களுக்கும் இது ஒரு புது அனுபவம். வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த படத்துக்கு செய்யப்படுகிற அந்த செலிப்ரேஷன்ஸ் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு விதமாக எனக்கு உண்மையாக ரொம்ப பிரமிப்பாக தான் இருந்தது. இந்த யூஎஸில் குறிப்பாக டல்லஸில் ரஜினி வாசு மாதிரியான நண்பர்கள் எல்லாம் முன்னெடுத்து செய்கிற அந்த விஷயங்கள், ஃபேன் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெஸ்லா கார் வச்சு அந்த லைட் ஷோ காமிச்சது. அதுக்கப்புறம் அந்த ஒரு மஸ்கோட் அப்படின்ட்டு அந்த கேரக்டர் வந்து இந்த விளம்பரத்துக்கு பயன்படுத்துறது. அதே போல் ஒவ்வொரு பகுதியிலும் வந்து என்ன மாதிரியான செலிப்ரேஷன்ஸ் நடக்கணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இப்போ வரைக்கும் அதை அவங்க செய்கிறாங்க. அது உண்மையிலே வந்து இது வரைக்கும் பார்க்காதது. ஒரு நாள் செய்வாங்க, 2 நாள் செய்வாங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ரசிகர்கள் கொண்டாட்டத்தை வந்து அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற அந்த வெளிநாடுகளில் இருக்கிற அந்த சினிமா ரசிகர்கள் அல்லது திரைத்துறையை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸ். ஒரு படத்தை இப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்களா? இப்போ அவங்களுக்கு வந்து ரஜினிகாந்த் யாருன்னு தெரியாமல்ல, இந்திய சினிமா என்னன்னு தெரியாமல்ல, அதில் தமிழ் சினிமா எப்படி அப்படிங்கிறதெல்லாம் தெரியாத ஆட்கள்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் நிறைய பேர் நினைப்பாங்க இவங்களுக்கெல்லாம் தெரியாதுன்ட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா நாட்டில் இருப்பவர்களுக்கும் இந்திய சினிமாவை பற்றி தெரியும். தெரியாத பகுதின்னு ஒன்றும் கிடையாது. அதில் வந்து தமிழ் சினிமா, ரஜினிகாந்த் இதை தெரியாதவங்க வந்து ரொம்ப 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 சொற்பம் தான். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவர் படத்தை வந்து இப்படியெல்லாமா செலிப்ரேட் பண்ணுவாங்க? ஒரு சினிமா ரிலீஸ் ஆகுது, இப்போ ஹாலிவுட்டில் வந்து அவதார் மாதிரி படம் ரிலீஸ் ஆனால் கூட அதை கண்டுக்கிறதுக்கு வந்து பெருசாக ஆள் கிடையாது. அல்லது இப்படியெல்லாம் யாரும் செலிப்ரேட் பண்ணுறதில்ல. படம் போய் பார்ப்பாங்க, அப்போ கூட ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக பார்க்குறது அல்லது அந்த ஓவர்ஃபுல் ஆகிறது அதெல்லாம் வந்து நடக்காது. நீங்கள் வேணால் அவதார் இப்போ ரிலீஸ் ஆக போகுது இந்த வருஷம் கடைசியில். இந்த ரிலீஸ் அப்போ இந்த படத்துக்கு எவ்வளோ கூட்டம் வந்தது, தியேட்டரில் எவ்வளோ கூட்டம் உட்காந்துருக்குன்றதை நான் ஸ்க்ரீன்ஷாட்டோடு உங்களுக்கு தரேன். அதாவது வெளிநாடுகளில் பாருங்கள். ஏன்னா அங்கெல்லாம் வந்து 10 பேர் 20 பேர் ஒரு தேட்டருக்கு வந்தாலே வந்து பெரிய விஷயம். ஏன்னா தேட்டரில் அந்த நாற்காலிகள் எண்ணிக்கை வந்து 30, 40, 50, அதிகபட்சம் 100 இவ்வளோ தான் இருக்கும். 300, 350 சீட் இருக்கிற தேட்டரெல்லாம் மிகப்பெரிய தேட்டர்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழலில் இந்த 100 சீட் இருக்கிற தேட்டரில் 20 பேர் வந்து உட்காந்தாங்கன்னா ஓகே ரைட்டு, கெப்பாசிட்டி வந்துருச்சு, ஓட்டலாம் அப்படின்னு அவங்களுக்கு திருப்தியாகிடும். நீங்கள் நான் இந்த கங்குவா டைம்லலாம் வந்து நிறைய ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருந்தேன். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 சீட்டு 5 சீட்டு தான் வந்து ஆட்கள் இருந்தாங்க, மீதியெல்லாம் எம்டியாக தான் இருந்தது. அங்கே அதுதான் சூழல். ஆனால் இந்த படத்துக்கு ஹவுஸ்ஃபுல் ஆகுது. ஒரு தேட்டர் முழுசாக ஜனங்க உட்காடுறாங்க, ஒரு தேட்டர் முழுசாக டிக்கெட் காலி ஆகுது. எப்படிரா அது? நம்ம இங்கே ஹாலிவுட் படத்துக்கு கூட வந்து இப்படி வந்து ஆடியன்ஸ் வர்றது இல்லையேன்ட்டு அவங்க வந்து ஆச்சரியப்படுறதா நண்பர்கள் சொல்கிறாங்க. அங்கே மீடியாவில் வந்து இந்த மாதிரி வந்து பேசு பொருளாக கூலி மாறி இருக்கிறதா சொல்கிறாங்க. என்னையோ இதெல்லாம் வந்து ஒரு புது சாதனை தான். யாரும் இதெல்லாம் வந்து இனி ஒரு தலைமுறை வந்து இதை நினச்சி கூட பார்க்க முடியாது. இப்படியெல்லாம் ஒருத்தர் இனி வந்து இந்த மாதிரி ரெக்கார்டை கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி வெளிநாட்டு அந்த திரையுலகங்களையும் வந்து திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு சாதனை பண்ணுறது, அதெல்லாம் வந்து யாரும் இனி செய்வாங்களா அப்படின்றது தெரியாது. இன்னும் 100 ஆண்டு காலம் அப்படின்னு போனால் தான் வந்து இந்த மாதிரி ஒரு திரைப்பிம்பம் திரும்ப உருவாகுமோ என்னவோ தெரியல. ஆனால் நம்ம தலைமுறைக்கு இனி வருகிற ஒரு சில தலைமுறைக்கும் கூட இப்படி ஒரு நடிகர், இப்படி ஒரு ஆளுமையோட, இந்தளவு செல்வாக்கோட உலகம் முழுக்க திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு அற்புதமாக யாரும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஆறாவோட ஒரு திரைக்கலைஞர் வருவாரா அப்படின்னு தெரியாது. இந்த 50 ஆண்டுகளை அவர் நிறைவு செய்யும் போது இந்த மாதிரி உலகமே வந்து அவர் படத்தையும் அவரையும் கொண்டாடுவது வந்து ரொம்ப நிறைவாக இருக்குது. நம்ம பெரிய விழாவாக இங்கே நடக்கலையே அப்படிங்கிற அந்த குறையை போக்குற மாதிரி இருக்குது. இந்த கூலி படத்தை ரிலீஸ் பண்ணும்போது நடக்கிற இந்த கொண்டாட்டங்களும், அதே போல் இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் கிடைக்கிற வரவேற்பும், இந்த படத்தை பார்க்க ஆர்வம் கொண்டு இந்த படத்துக்காக முன்பதிவு செய்து கொண்டிருக்கிற இந்த ஸ்பீடு,
இதெல்லாமே வந்து இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தான் நான் பார்க்குறேன். அது மிகுந்த மகிழ்ச்சியை தருது.